ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோனிசி எஜுகேஷன். இன்றைய தலைப்பு குப்த நிர்வாகம் பார்ட் 3. வாங்க சேர்ந்து படிக்கலாம். குப்த நிர்வாகத்தில் நிலங்கள் எப்படி இருந்துச்சுன்னு படிச்சிடலாம். நிலவரியே அரசின் முக்கிய வருவாயாக இருந்தது. நிலப்பிரபுத்துவம் என்ற சமூக அமைப்பு இந்தியாவின் மத்திய கால சமூகத்தின் ஒரு பண்பு நிலையாகும். நிலப்பிரபுத்துவம் என்பது அரசர் சில குறிப்பிட்ட நபருக்கு நிலங்களை மானியமாக கொடுத்துருவாரு. அவங்க தான் நிலப்பிரபுக்கள். நிலப்பிரபுக்கள் அந்த நிலங்களை விவசாயிகளுக்கு குத்தகைக்கு கொடுத்துருவாங்க. விவசாயிகள் வேளாண்மை செய்து அதுல வர்ற ஒரு பெரிய தொகையை நிலப்பிரபுக்களுக்கு கொடுத்துடணும். இதுதான் நிலப்பிரபுத்துவம். வரலாற்றாளர் R.S. சர்மா நிலப்பிரபுத்துவத்துக்கு சில பண்புகள் இருக்கிறதா சொல்றாரு. அரசர் அளிக்கும் நிலமானியம். நிலப்பிரபுக்களுக்கு அரசர் நிலங்களை மானியமாக வழங்குவார். நீதி உரிமைகளை பயனாளிகளுக்கு மாற்றி தருதல். வேளாண்மையில கிடைக்கிற வருவாயும் நில உடைமையாளர்கள் யார் அப்படிங்கறத நிலப்பிரபுக்கள் தான் முடிவு பண்றாங்க. விவசாயிகள், கலைஞர்கள், வணிகர்கள் மீது நில உடைமையாளர்களுக்கு உரிமை அளித்தல். அந்த நிலப்பிரபுக்களுக்கு தான் விவசாயிகள், கலைஞர்கள், வணிகர்கள் மீது உரிமைகள் இருக்கு. கட்டாய உழைப்பு நிகழ்ச்சிகள். நிலப்பிரபுக்கள் விவசாயிகளை கட்டாயமா உழைக்க வைக்கிறாங்க. உபரியை அரசு எடுத்துக்கொள்ளுதல். விவசாயிகள் வேளாண்மையில் கிடைத்த வருவாயில் பாதியை நிலப்பிரபுக்களுக்கும் உபரியா வர்றத அரசருக்கும் கொடுத்துடணும். இதனாலதான் விவசாயிகள் குப்தர் காலத்துல கொத்தடிமைகளா இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். வணிகத்திலும் நாணய அச்சடித்தலிலும் வீழ்ச்சி. அதிகாரிகளின் ஊதியத்தை நிலவருவாய் வசூல் மூலம் பெற்றுக்கொள்ள அனுமதித்தது. அதிகாரிகளுக்கு ஊதியம் கொடுக்கறாங்க அரசு. நிலப்பிரபுக்கள் அந்த ஊதியத்தை நிலவருவாய் மூலம் பெற்றுக்கொள்றாங்க. சமந்தர்கள் நிலப்பிரபுத்துவ துணைநிலை ஆட்சியாளர்கள், அவங்களுக்கும் அதிகாரங்களை அதிகரிச்சு கொடுத்தாங்க. இதுதான் R.S. சர்மா பட்டியலிடுற நிலப்பிரபுத்துவ பண்புகள். நெக்ஸ்ட், நாரத ஸ்மிருதி என்ற நூல்ல இருவகை அணைக்கரைகள் பற்றி கூறுகிறது. பந்தியா, கரா. பந்தியா என்பது வயல்களை வெள்ளங்களிலிருந்து பாதுகாக்க. இப்ப வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறோம்னா மழை வெயிலிருந்து பாதுகாக்க பந்தல் போடுறோம்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வயல்களை வெள்ளங்கள்ல இருந்து பாதுகாக்க பந்தியா. பாசனத்திற்கு உதவ கரா. நம்ம நீர்ப்பாசனம் செய்யும் போது வரப்புகள் வெட்டுவோம்ல, கரை, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாசனத்திற்கு உதவ கரா. ஜல நிற்கமா, வடிகால்கள். தண்ணீர் தேங்குவதை தடுக்க. இத அமரசிம்மர் கூறுகிறார். ஜலம் நிற்குமா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தண்ணீர் தேங்குவதை தடுக்க. ஜல நிற்கமா. குஜராத்தின் கிர்னார் மலையின் அடிவாரத்தில் இருந்த சுதர்சனா ஏரி மிகவும் புகழ் பெற்றதாகும். குஜராத்ல கிர்னார் மலையின் அடிவாரத்துல இந்த சுதர்சனா ஏரி இருக்கு. நெக்ஸ்ட், குப்தர் காலத்தில் நிலங்களை வகைப்படுத்துதல். குப்தர் காலத்துல நிலங்களை 5 வகையா பிரிச்சாங்க. சேத்ரா, கிலா, அப்ரகதா, வஸ்தி, கபதசரகா. சேத்ரா வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள். வேளாண் செஞ்சு பயிர்களை சேர்க்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சேத்ரா. கிலா தரிசு நிலங்கள். கிளற ஒண்ணுமே கிடைக்காது, கிளைகள் தான் வளரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிலா தரிசு நிலங்கள். அப்ரகதா வனம் அல்லது காட்டு நிலங்கள். ஊருக்கு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கும் காடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ரகதா வனம் அல்லது காட்டு நிலங்கள். வஸ்தி குடியிருப்பதற்கு உகந்த நிலங்கள். வசிப்பதற்கு ஏற்ற இடம் வஸ்தி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வஸ்தி குடியிருப்பதற்கு உகந்த நிலங்கள். கபதசரகா மேய்ச்சல் நிலங்கள். ஆடு மாடை மேய விட்டோம்னா கபக்குன்னு அங்க கிடக்கிற சரகெல்லாம் எடுத்து சாப்பிட்றோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கபதசரகா மேய்ச்சல் நிலங்கள். நெக்ஸ்ட், அரசர் மானியமாக வழங்கிய நிலக்கொடைகள். அக்ரஹாரா மானியம் பிராமணர்களுக்கு தரப்படுவது. இதற்கு வரி கிடையாது. தேவகிரகாரா கோவில் மராமத்து, வழிபாடு ஆகிய பணிகளுக்காக பிராமணர்கள், வணிகர்கள் ஆகியோருக்கு அளிக்கப்படும் நிலமானியம். சமய சார்பற்ற மானியம். குப்தர்களுக்கு கீழிருந்த நிலப்பிரபுக்களுக்கு தரப்பட்ட மானியம்.
அக்ரஹாரா அப்படின்னா பிராமணர்களோட வீடு, அந்த ஏரியாவை நம்ம அக்ரஹாரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்ரஹாரா மானியம் பிராமணர்களுக்கு தரப்படுவது. மானியம் பிராமணர்களுக்கு தரப்படுவது, இதற்கு வரி கிடையாது. தேவகிரஹாரா அப்படின்னா தெய்வம் அப்படிங்கிறது கோயில்ல தான் இருக்கும். கோயில்களுக்கு மானியமா வழங்குறாங்க. கோவில் மராமத்து பணிகளுக்காக, அங்க ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு, அன்னதானம் செய்யறதுக்கு, கோயிலை பராமரிக்கிறதுக்கு, அதுக்காகவும் வழிபாடு ஆகிய பணிகளுக்காகவும் பிராமணர்களுக்கும் வணிகர்களுக்கும் வழங்கப்படுற மானியம். சமய சார்பற்ற மானியம். இந்த நிலப்பிரபுக்களுக்கு மானியங்களை வழங்கினாங்கன்னு நம்ம படித்தோம். இது சமய சார்பற்ற மானியம். அக்ரஹாரா, தேவகிரஹாரா சமய சார்பற்ற மானியம். பல்வேறு விதமான நிலக்குத்தகை முறை. நிலப்பிரபுக்கள் நிலங்களை மானியமா வழங்குறாங்க. 4 வகைகள் இருக்கு. அது என்னதெல்லாம் பார்த்துருவோம். நிவிதர்மா, அறக்கட்டளை அமைப்பின் மூலமா நிலமானியம் குத்தகைக்கு கொடுக்கிறது. வடக்கு, மத்திய இந்தியா, வங்கம் இந்த இடத்துலலாம் இந்த மாதிரி வாங்கினாங்க. நிவிதர்ம அக்ஷயனா, நிரந்தரமான அறக்கட்டளை. குத்தகை பெற்றவர் அதிலிருந்து வரும் வருவாயை பயன்படுத்தி கொள்ளலாம். அறக்கட்டளை அமைப்பின் மூலம் நிலமானியம் வழங்குறது அறக்கட்டளை அமைப்பு வச்சிருந்தாங்கன்னா குத்தகைக்கு எடுத்து அதுல வர்ற வருவாயை நிலப்பிரபுக்களுக்கு கொடுக்கணும். பட் நிவிதர்ம அக்ஷயனா நிரந்தரமான அறக்கட்டளை, இதுல இருந்து வர்ற வருவாயை அந்த அறக்கட்டளை பயன்படுத்தி கொள்ளலாம். அப்ரதா தர்மா, இந்த மாதிரி குத்தகைக்கு வாங்குறவங்க வருவாயை பயன்படுத்தலாம். ஆனா அந்த நிலங்களை பிறருக்கு தானம் செய்ய முடியாது, நிர்வாக உரிமையும் இல்லை. பூமி சித்ராயனா, தரிசு நிலத்தை முதலாக சாகுபடி நிலமாக மாற்றுபவருக்கு தரப்படும் உரிமை. இந்த நிலத்திற்கு குத்தகையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டது. அப்போ நிலங்களை வாங்கி அதை சொந்தமாவே வச்சுக்கலாம். ஆனா அதுல இருந்து வர்ற வருவாயில ஒரு தொகையை நிலப்பிரபுக்களுக்கு கொடுக்கணும். ஸோ நில குத்தகை வகை அப்படின்னா நிவிதர்மா அறக்கட்டளை அமைப்பு, நிவிதர்ம அக்ஷயனா நிரந்தரமான அறக்கட்டளை அமைப்பு, அப்ரதா தர்மா, பூமி சித்ரயனா. நெக்ஸ்ட், குப்தர்கள் காலத்துல நிலங்களுக்கு நிறைய வரிகளை விதிச்சாங்க. அது என்னென்ன வரிகள்னு பார்த்துடலாம். பாகா, விளைச்சலில் அரசன் பெறும் 6இல் 1 பங்கு. ஒரு பாகத்தை அரசருக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாகா 6இல் 1 பங்கு. போகா, அரசருக்கு கிராமங்கள் வழங்க வேண்டிய பழங்கள், விறகு, பூக்கள் போன்றவை. அரசருக்கு பணம் போக பழங்கள், பூக்கள் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பணமா பாகா கொடுத்துடணும். பாகா போக, பணம் போக போகா கொடுக்கணும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கரா, கிராமத்தினர் மீது குறிப்பிட்ட கால இடைவெளியில் விதிக்கப்படும் ஒரு வரி. இது வருடாந்திர நிலவரியின் ஒரு பகுதி அல்ல. ஒருத்தரோட நிலத்துக்கும் இன்னொருத்தரோட நிலத்துக்கும் கரைகள் கட்டி இருக்கிறாங்க, அது ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கரா. பலி, ஆரம்பத்தில் விருப்பப்பட்டு வழங்கப்பட்ட வரியாக இருந்து பின்னர் கட்டாய வரியாக மாற்றப்பட்டது. இது ஒரு ஒடுக்குமுறை வரி. தெய்வங்களுக்கு பலியிடுறோம், ஆரம்பத்துல விருப்பப்பட்டு கொடுத்தோம், இந்த காலத்துல அது ஒரு நடைமுறையாவே மாறிடுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உதியங்கா அல்லது உத்திரங்கா, காவல் நிலையங்களின் பராமரிப்பிற்காக விதிக்கப்பட்ட காவல் வரியாக இருக்கலாம் அல்லது நீர் வரியாகவும் இருக்கலாம். எனினும் இது ஒரு கூடுதல் வரிதான். காவல் நிலையங்களின் பராமரிப்பிற்காக விதிக்கப்பட்ட காவல் வரி அல்லது நீர் வரி. உதியங்கா, உத்திரங்கா. காவலர்கள் உத்தரவு கொடுத்தா உழைப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீர் வரி அப்படின்னா உத்தரவு கொடுத்தாதான் அணைகள்ல நீரை திறந்து விடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உதியங்கா, உத்திரங்கா. உபரிக்கரா, இது ஒரு கூடுதல் வரிதான். இது எதற்காக வசூலிக்கப்பட்டது என்பது குறித்து அறிஞர்கள் மாறுபட்ட விளக்கங்களை தருகின்றனர். உபரிக்கரா, இது உபரியா விதிக்கப்பட்ட வரி. எதுக்கு வாங்கினாங்கன்னே தெரியல, உபரியா கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹிரண்யா, தங்க நாணயங்கள் மீது விதிக்கப்படும் வரி. ஆனால் நடைமுறையில் இது சில குறிப்பிட்ட தானியங்களின் விளைச்சலில் ஒரு பங்கினை பொருளாகவே அளிப்பதாகும். இது ஃபர்ஸ்ட் தங்க நாணயங்கள் மீது விதிக்கப்பட்ட வரியா இருந்திருக்கு.
ஆனா நடைமுறையில தானியங்களின் விளைச்சலில் ஒரு பங்கினை பொருளாக அளிப்பதாகும். தானியமாவே கொடுத்திருக்கிறாங்க ஹிரண்யா. வாதபூதா காற்றுக்கும் ஆவிகளுக்கும் செய்ய வேண்டிய சடங்குகளுக்காக விதிக்கப்பட்ட பல்வேறு வரிகள். பூதம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வாதபூதா காற்றுக்கும் ஆவிகளுக்கும் அது வராம இருக்கிறதுக்காக செய்யப்பட்ட வரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹலி வஹரா. ஹலி வஹரா கலப்பை வைத்திருக்கும் உழவர் கட்ட வேண்டிய கலப்பை வரி. களி கிண்டுறதுக்கு கலப்பை மாதிரி ஒரு கரண்டியை வச்சுதான் கிண்டுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹலி வஹரா கலப்பை வரி. சுல்கா வர்த்தகர்கள் நகரத்திற்கோ துறைமுகத்திற்கோ கொண்டு வரும் வணிக சரக்குகளில் அரசருக்கான பங்கு. இதை சுங்க நுழைவு வரிகளுக்கு ஒப்பிடலாம். சுல்கா சுங்கவரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சுங்கவரி நம்ம எதுக்கு கட்டுறோம்னு தெரியும். கிளிப்தா உபகிளிப்தா நிலப்பதிவின் போது விதிக்கப்படும் விற்பனை வரி. நிலப்பதிவின் போது பத்திரத்தை கிளிப்பேட்ல மாட்டி அதில் தான் எழுதுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளிப்தா உபகிளிப்தா நிலப்பதிவின் போது விதிக்கப்படும் விற்பனை வரி. இத்தனை வரிகள் குப்தர்கள் காலத்துல விதிச்சாங்க. ஒரு தடவை நம்ம ரீகால் பண்ணிடலாம். பாகா 1/6 ஒரு பங்கு. போகா பணம் தவிர பழங்கள் பூக்கள். கரா கிராமத்தினர் மீது குறிப்பிட்ட கால இடைவெளியில் விதிக்கப்பட்ட ஒரு வரி. பலி ஆரம்பத்தில் விருப்பப்பட்டு பிறகு கட்டாயமாக்கப்பட்ட வரி. உதியங்கா அல்லது உத்தரங்கா காவல்துறை பராமரிப்புக்காக அல்லது நீர்வரி. உபரிகரா எதற்கு என்றே தெரியாத உபரி வரி. ஹிரண்யா தங்கத்திற்காக விதிக்கப்பட்ட வரி அல்லது தானியங்களின் விளைச்சலில் ஒரு பங்கினை பொருளாக அளித்த வரி. வாதபூதா காற்றுக்கும் ஆவிகளுக்கும் செய்ய வேண்டிய சடங்குக்காக விதிக்கப்பட்ட வரி. ஹலிவஹரா கலப்பை வரி. சுல்கா சுங்கவரி அல்லது நுழைவு வரி. கிளிப்தா உபகிளிப்தா நிலப்பதிவின் போது விதிக்கப்படும் விற்பனை வரி. நெக்ஸ்ட், குப்தர் காலத்துல பொருளாதாரம் எப்படி இருந்துச்சுன்னு படிப்போம். தொழில்கள் சுரங்க தொழில், உலோக தொழில். சுரங்க தொழில் உலோக தொழில் தான் முக்கியமான தொழிலா இருந்தது. அமரசிம்மர், வராகமிகிரர், காளிதாசர் குப்தர் காலத்தில் சுரங்கங்கள் இருந்தது குறித்து குறிப்பிடுகிறார்கள். இரும்பு படிவுகள் பீகாரிலும் செம்பு படிவுகள் ராஜஸ்தானிலும் தோண்டி எடுக்கப்பட்டன. இரும்பு படிவுகள் பீகாரிலும் செம்பு படிவுகள் ராஜஸ்தானிலும் தோண்டி எடுக்கப்பட்டன. குப்தர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட உலோகங்கள்: இரும்பு, தங்கம், செம்பு, தகரம், ஈயம், பித்தளை, வெண்கலம், மணி வெண்கலம், மைக்கா, மேங்கனீசு, அஞ்சனக்கல், சிவப்பு ஆர்சனிக், சுண்ணாம்புக்கல், சிவப்பு சுண்ணம். இவ்வளவு உலோகங்கள் குப்தர் காலத்தில் பயன்படுத்தப்பட்டன. வேறு சில கைவினை தொழில்களும் குப்தர் காலத்துல இருந்துச்சு. நாணயங்கள் வடித்தல், பானை வனைதல், சுடுமண் சிற்பங்கள், உலோக செதுக்கு வேலைப்பாடு, மர செதுக்கு வேலைப்பாடு. நாணயங்கள் வடித்தல், பானை வனைதல், சுடுமண் சிற்பங்கள், உலோக செதுக்கு வேலைப்பாடு, மர செதுக்கு வேலைப்பாடு. இதெல்லாம் வேறு சில கைவினை தொழில்களா குப்தர் காலத்துல இருந்துச்சு. குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் சமுத்திரகுப்தர். குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் 8 வகையான நாணயங்களை வெளியிட்டார். குஷானர்களின் நாணயங்கள் சமுத்திரகுப்தருக்கு உந்துதலை வழங்கின. குஷானர்கள்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட தோற்றம் சீனா. அவர்கள் வெளியிட்ட நாணயங்கள் சமுத்திரகுப்தருக்கு உந்துதலை வழங்கின. குப்தர்களின் பொற்காசுகள் தினாரா என அழைக்கப்பட்டது. குப்தர்களின் நாணயங்களோட பெயரு தினாரா. குப்தர்கள் வெளியிட்ட பொற்காசுகளை விட வெள்ளி செப்பு காசுகள் குறைவாகவே வெளியிட்டனர். குப்தர்கள் அதிக அளவு தங்க நாணயங்களை தான் வெளியிட்டார்கள். குப்தர் காலத்தில் அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கும் முறை நடைமுறையில் இருந்தது. நெக்ஸ்ட், குப்தர் காலத்தில் வணிகம் எப்படி இருந்துச்சுன்னு படிச்சிருவோம். வணிக குழுக்கள் வங்கிகளின் பங்கினை ஆற்றியது. வணிக அமைப்புகள் 3 வகையான வணிக அமைப்புகள் இருக்குது. வணிக வங்கிகள், கவிகை வண்டி வணிக குழுக்கள், கைவினைஞர்கள் குழுக்களின் குழுமங்கள். வணிக வங்கிகள் வங்கிகளின்
பணியினை ஆற்றியது. கவிகை வண்டி வணிக குழுக்கள் வணிகர்கள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லவும், அவர்கள் தங்குவதற்கும், அவர்களுக்கு வேண்டிய தேவைகளை சந்திப்பதற்கும் கவிகை வண்டி வணிக குழுக்கள் உதவின. கைவினை தொழிலாளர்களுக்கு கைவினைஞர்கள் குழுக்களின் குழுமங்கள் உதவி செய்தன. வணிக சந்தைகள். குப்தர் காலத்தில் வணிக சந்தைகள் மலபார், மங்களூர், சலோபடானா, நயோபடானா, பந்தேபடானா போன்ற பகுதிகளில் வணிக சந்தைகள் இருந்தன. மலபார், மங்களூர், சலோபடானா, நயோபடானா, பந்தேபடானா 2 வகை வணிகர்கள் இருந்தாங்க. சிரேஸ்தி மற்றும் சார்த்தவாகா. சிரேஸ்தி பிரிவை சார்ந்த வணிகர்கள் ஓரிடத்தில் நிலையாக இருந்து வணிகம் செய்தவர்கள். சிரேஷ்டி சிலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிரேஷ்டி சிலையாக ஒரு இடத்துல இருந்து வணிகம் செஞ்சவங்க. சார்த்தவாகா வணிகர்கள் எருது பூட்டிய வண்டிகளில் பொருட்களை ஏற்றி பல்வேறு இடங்களுக்கு சென்று வணிகம் செய்தவர்கள். சார்த்தவாகா மற்றவங்கள சார்ந்திருந்தாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சார்த்தவாகா பல்வேறு இடங்களுக்கு சென்று வணிகம் செய்தவர்கள். வணிக நகரங்கள். பாடலிபுத்திரம், உஜ்ஜயினி, வாரணாசி, மதுரா. வணிக நகரங்கள் பாடலிபுத்திரம், உஜ்ஜயினி, வாரணாசி, மதுரா. வணிக சந்தைகள்னு கேட்டிங்கன்னா மலபார், மங்களூர், சலோபடானா, நயோபடானா, பந்தேபடானா. வணிக நகரங்கள்னு பார்த்தோன்னா பாடலிபுத்திரம், உஜ்ஜயினி, வாரணாசி, மதுரா. முக்கியமான துறைமுகங்கள். குப்தர் காலத்தில் முக்கியமான துறைமுகங்கள் எதெல்லாம் பார்த்துடலாம். மேலே கடற்கரை துறைமுகங்கள் கல்யாண், சால், மங்களூர், மலபார். இந்த பகுதிகள் பார்த்தீங்கன்னா அரபிக்கடல் சைடு இருக்கும். கேரளாவை ஞாபகம் வச்சுக்கோங்க மலபார்னு. ஸோ அரபிக்கடல் சைடு மேலே கடற்கரை துறைமுகங்கள் கல்யாண், சால், மங்களூர், மலபார். கீழே கடற்கரை துறைமுகங்கள் வங்காளத்தில் உள்ள தாமிரலிப்தி. குப்தர் காலத்தில் வணிக துறைமுக நகரங்கள். ஒரு புறம் பாரசீகம், அரேபியா, பைசாண்டியம். மறுபுறம் இலங்கை, சீனா, தென்கிழக்கு ஆசிய நாடுகள். மேலே கடற்கரை துறைமுகங்களான கல்யாண், சால், மங்களூர், மலபார் இந்த பகுதியிலிருந்து தான் பாரசீகம், அரேபியா, பைசாண்டியம் பகுதிகளுக்கு வணிகர்கள் ஏற்றுமதி செய்தனர். வங்காளத்தில் உள்ள தாமிரலிப்தி வழியாகத்தான் இலங்கை, சீனா, தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தனர். ஏற்றுமதி பொருட்கள் இரத்தின கற்கள், மெல்லிய துணி வகைகள், வாசனை திரவியங்கள். இரத்தின கற்கள், மெல்லிய துணி வகைகள், வாசனை திரவியங்கள். இறக்குமதி பொருட்கள் சீனாவிலிருந்து பட்டு துணிகள் இறக்குமதி செய்யப்பட்டன. கிழக்கு கடற்கரையின் முக்கியமான வணிக மையம் வங்காளத்தில் உள்ள தாமிரலிப்தி என்று பாகியான் கூறுகிறார். வணிகர்களால் விற்கப்பட்ட முக்கிய வணிக பொருட்கள் மிளகு, சந்தனக்கட்டை, தந்தம், யானைகள், குதிரைகள், தங்கம், செம்பு, இரும்பு, மைக்கா. நாரத ஸ்மிருதி, பிரகஸ்பதி ஸ்மிருதி வணிக குழுக்களின் அமைப்பு செயல்பாடு குறித்து விவரிக்கின்றன. நாரத ஸ்மிருதி, பிரகஸ்பதி ஸ்மிருதி வணிக குழுக்களின் அமைப்பு செயல்பாடு குறித்து விவரிக்கின்றன. குப்த நிர்வாகம் பார்ட் 3 அவ்வளவுதான். குப்த நிர்வாகம் பார்ட் 4ல் நம்ம மீட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அதோட லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துங்க. ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.